இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜர்தோசியில் வந்துட்டு இப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு மோட்டிவ் மாதிரி போட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட நான். இது எங்கெங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ப்ளவுஸில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு சின்ன பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3mm பீட் வந்துட்டு உள்ளே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3mm பீட் உள்ளே வச்சு அவுட்டரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 2mm வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வச்சு 3mm வந்துட்டு இப்படி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம அவுட்டரில் வந்துட்டு ஜர்தோசி வச்சு ரன்னிங் ஸ்டிச் போட போகிறோம். இது எதுக்காக கம்பல்சரி போடுறோம் அப்படின்னா ஹேண்ட்லிங்காக தான். உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு திருப்ப வந்துட்டு கரெக்டாக வருமா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக தான் இந்த ஸ்டிச் போட போகிறது. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்குங்க, மறுபடியும் ஒரு லாக் போட்டுக்குங்க. ஏன்னா பின்னாடி வந்துட்டு க்ரிப்பாக இருக்கிறதுக்காக. திருப்பி இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்தில் வந்து இங்கே ஒரு ஸ்டிச்சு. ஓகேங்களா? இதே மாதிரியே ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. இது எதுக்காக போடுற அப்படின்னா க்ரிப்னஸ்க்காக ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் திருப்பி கொண்டு வரோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்டிச். ஒரு ஸ்டிச். ஓகேங்களா? குட்டி ஒரு ஸ்டிச்சு திருப்பி இங்கே. இது எதுக்காக போடுறேன்னு சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு க்ரிப்னஸ்க்காக தான். கேப் எதுக்காக விடுறோம், நம்ம அவுட்டரில் ஒரு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி கொடுப்போம். ஓகேங்களா? ஜர்தோசி வச்சு ஒரு ரன்னிங் ஸ்டிச் கொடுப்போம். அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுற த்ரெட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜரியிலே வந்துட்டு லேசான த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஜரியில் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜரியில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஜரியில் கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நைலான் த்ரெட் இருக்கும், அதை கூட யூஸ் பண்ணலாம். இல்லைனா சூயிங் த்ரெட் இருக்கும், அது கூட யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஜரி த்ரெட் பார்த்துட்டிங்கன்னா திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம சாதியோட சைஸ் பார்த்தியும் ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா? அப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன ஆகும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீடில் உள்ள விட்டு எடுக்கும்போது ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு ஜரி வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஒரு சிலர் வந்துட்டு ஜரியில் போட்டால் ஹெவியாக டைட்டாக இருக்கும், அதனால் நான் ஜரியில் போட்டேன் அப்படிம்பாங்க. பட் ஜரியில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துட்டு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது மிஸ்டேக்காக தெரியும். மிஸ்டேக்காக தெரிஞ்சதுனாவே அது ஃபினிஷிங்கே வராமல் போயிடும். ஃபினிஷிங் வராமல் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சால் நல்லா இருக்குமா? கம்பல்சரி நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்க பழகிக்கிங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட் எடுத்தாச்சு. இது எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஜர்தோசி வந்துட்டு உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன ஃபஸ்ட் கட் பண்ணி சொன்னேன் இல்லையா, இதுக்கு அப்படியாலும் அவசியம் தேவையில்லை. இது ஏதோ நார்மலாக இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட போகிறோம். ஓகேங்களா? ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக வந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் கட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் சைஸில் வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு 90 டிகிரியில் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு ஸ்டிச்சு. ஓகேங்களா? அடுத்து திருப்ப இங்கே இப்போது இங்கே வந்து ஒரு ஸ்டிச்சு. ஓகேங்களா? இப்போ நான் விட்டுட்டு நான் எனக்கு எடுக்க வருமானு ட்ரை பண்ணுறேன். எனக்கு வரல. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா விட்டுட்டிங்க அப்படின்னா இதை அப்படியே அழகாக பின்னாடி எடுத்துருங்க. பின்னாடி எடுத்துட்டிங்க அப்படின்னா இதை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இதை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு விட்டது எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். ஓகேங்களா? பிரிஞ்சு வந்துருச்சுன்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்லேருந்து தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இதை ஹேண்டில் பண்ண கரெக்டாக வருமா? கம்பல்சரி கரெக்டாக வராது. எனக்கு சுத்தமாகவே ஜரியில் வந்து ஹேண்டில் பண்ண வரல.
யாருனாலையும் ஜரியில் வந்து போட முடியாது. ஏன்னா ஜரி வந்துட்டு அவ்வளோ டைட்டாக இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைட்டே வராது. ஓகேங்களா? இது பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு விட்டுருங்க, அதை வந்துட்டு போடுறதே அவாய்ட் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜரி வந்துச்சு அப்படின்னா அதை ட்ரை பண்ணவே கூடாது. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜரியில் நிறைய பேர் எங்களை கொஷின் கேட்குறது என்ன, பிகினராக இருக்கும்போது மேம் ஜரி வந்துட்டு இருந்தால் க்ரிப்பாக இருக்கும், எனக்கு வந்து திக்னஸாக இருக்கும், அதனால பிஞ்சு போக எனக்கு சான்சஸ் இருக்காது இல்லையா, அதனால் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டவங்களுக்கு தான் இந்த வந்துட்டு போட்டு காட்டினேன். இப்போ வந்து ஹேண்டில் பண்ணி ஈஸியாக இருந்துச்சா? ஈஸியாக இல்லை. ஓகேங்களா? ஒவ்வொரு கிளாஸஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் வந்து இது டீட்டெயிலாக சொல்லி தான் போட்டு காட்டுறேன். ஆனால் திருப்பமே ஜரியில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஜரியில் வரல அப்படின்னு கேட்குறீங்க, அதனால தான் ஜரியில் போட்டு காட்டினேன். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து வந்து ஜர்தோசி வந்துட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன். உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு வந்துட்டு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு, என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுவே உட்டன் நீடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பெரிய பெரிய சைஸ் கூட யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்துட்டு உட்டன் நீடில் வந்துட்டு உங்களுக்கு டீச் பண்ணல, ஏன்னா பிகினராக இருக்கும்போது நமக்கு டுலிப் நீடில் ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? டுலிப் நீடில் வந்துட்டு வளையாது, டைட்டாக க்ரிப்பாக பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் டுலிப் நீடிலே நான் ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நீடிலேருந்து எடுத்துக்கோங்க, த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ வந்துட்டு ஸ்டிச் போடணும். இப்போது இந்த மாதிரி இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ளோ அழகாக வருது. பட் நீங்கள் அதை ட்ரை பண்ணும்போது கம்பல்சரி இந்த ஃப்ளோ வரவே வராது. ஏன்னா அது இழுக்கும் போது என்னாகும், ஜரி அவ்வளோ டைட்டாக இருக்கும். ஜரி டைட்டாக இருந்தால் என்னாகும், நம்மளால் ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக போட முடியாது. ஓகேங்களா? ஒவ்வொரு டைமும் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் பொறுமையாக தான் எடுக்கிறேன். இதில் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கிளாத்தோட த்ரெட்டு வந்துட்டு உங்கள் கைக்கு வந்துடும். ஓகேங்களா? என்ன தான் எடுத்தாலும் கிளாத்தோட த்ரெட்டு தான் வரும். முடிச்ச மாதிரி நமக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு விழுந்துருச்சு அப்படின்னா அது மிஸ்டேக் ஆகிடும். இப்போது அப்படியே மெல்ல மெல்ல நான் கொண்டு போயிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சைஸ் கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்குன்னு ரொம்ப குட்டி குட்டியாக ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே போட்டேன் அப்படின்லாம் போடக்கூடாது. 2 ஸ்டிச்சஸாசி போடுற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஜர்தோசி கட் பண்ணணும். இந்த பிகினராக இருக்கும்போது நிறைய பேர் இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? குட்டி குட்டியாக ஒரு ஸ்டிச்சஸாக போட்டுக்கிறது மாதிரி பீட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு ரன்னிங் ஸ்டிச்சாக பழகிறதுக்கு எதுக்காக அப்படின்னா, இந்த ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சுனாவே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? மடி போட்டு காட்டுறேன். அழகாக தள்ளணும். இது எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பழகினா மட்டும்தான் ஈஸியாக வரும். இல்லை உங்களுக்கு வந்து ஒரே நாளில் இதை நான் போட்டுறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போட முடியாது. ஏன்னா நான் வந்துட்டு பழகிறதுக்கே ஜர்தோசி பழகிறதுக்கு 1.5 இயர் ஆச்சு எனக்கு ஃப்ளோ வரத்துக்காகவே. நீங்கள் ஃப்ளோ வரத்துக்கு அப்படின்னா கொஞ்சமாச்சும் டைம் எடுத்தால் மட்டும்தான் வரும். இதில் இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஜர்தோசி வந்துட்டு இன்செர்ட் பண்ணிடுவோமா, இன்செர்ட் பண்ணிவிட்டு நீடில் மாட்டிட்டு ஹூக்கில் இங்கே வந்துட்டு த்ரெட்டு மாட்டிருக்கோம். நீங்கள் இந்த வந்துட்டு நைஸாக இருக்குள்ளே நம்பர் சைடு இருக்கும் இல்லைங்களா, நம்பர் சைடில் தான் நீங்கள் கீழே இன்செர்ட் பண்ணீங்க தள்ளுனீங்கன்னா மட்டும்தான் போகும். ஹூக் பாயிண்டில் தள்ளுனீங்க அப்படின்னா போகாது. எப்படி நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இது பண்ணுறேன். இது நம்பர் இருக்குங்களா, நம்பர் சைடு இருக்கா, அந்த சைடில் சொன்னால் ஈஸியாக போயிடும். ஆனால் அதுவே இந்த சைடில் தன்னா என்னாகும், அந்த ஹூக்கில் மாட்டிட்டு போகாது. ஓகேங்களா? அந்த ஹூக்கில் மாட்டிட்டு டைட்டாக இருக்கும்போது என்னாகும், மாட்டிட்டு நெகராது. இந்த மாதிரி மாட்டிட்டு வெளியே வந்துடும். அப்போ என்னாகும், ஸ்ப்ரிங் மாதிரி இழுத்துட்டு வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மெல்ல மெல்ல ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃப்ளோ வரத்துக்கு கரெக்டாக பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும்.
இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த ஸ்டிச்சஸ் எடுத்துட்டேன். ஆனால் என்ன பழைய ஸ்டிச்சஸ் வந்துட்டு விழுந்துருச்சு, லூஸ் விட்டுருச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒன்றுமே பண்ண முடியாது. இதை வந்துட்டு பிரிச்சுட்டு மறுபடியும் தான் போடணும். ஓகேங்களா? இது லூஸ் விட்டுட்டோம் அப்படின்னா பிரிச்சுட்டு மறுபடியும் பழசு இருந்தால் போடணும். இப்போ இந்த பழைய வந்துட்டு ஜர்தோசி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஒரு சிலரால் யூஸ் பண்ண முடியும், கரெக்டாக ஹேண்டில் கையில் பிடிச்சி ஒவ்வொன்றும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம ப்ளவுஸில் போட்டுட்ருக்கும் போது ஒவ்வொன்றா கையில் கரெக்டாக பிடிச்சி போட முடியுமா? கம்பல்சரி போட முடியாது இல்லையா? இப்போ நான் வந்து கட் பண்ணது சரியாக கட் பண்ணல அப்படின்னா நூல் வந்துட்டு மாட்டிக்குன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த இடத்துல எட்ஜஸில் கரெக்டாக கட் பண்ணலன்னா நூல் மாட்டிக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி மாட்டிக்குச்சுன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? நான் கரெக்ஷன் பண்ணியே மற்ற எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணதுனால என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக காட்ட முடியல. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் எப்படி தப்பு அப்படிங்கிறதும் கரெக்டாக காட்டிட்டு எப்படி கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதுமே நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக கவனித்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாகவே போட்டேன் அப்படின்னா தப்பு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு நீட்டாகவே சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இது ஹூக்கில் மாட்டியிருக்கு, அதர் சைடில் நான் தள்ளிட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு லாக் போடுவோம். இப்போது இந்த சைடில் தள்ளினீங்கன்னா போகாது. இந்த ஹூக் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்ப்ரிங் மாதிரி மேலே வருது பாருங்கள். கரெக்டாக கட் பண்ணல, கரெக்டாக வந்துட்டு ஒரே கட்டில் கட் பண்ணல அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து தூக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி என் ஸ்டூடெண்ட்காக சிலது கட் பண்ணி தான் வச்சுருந்தேன். அதுவுமே இங்கே தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு வரணும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டு வந்துட்டு பழகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஈஸியாக வரும். ஓகேங்களா? இப்போ ஜர்தோசியில் ஸ்டிச் போடுறோம். இப்போது இங்கே ஒரு ஸ்டிச்சு திரும்ப அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த இடத்துக்கு திருப்பி வந்துட்டோம்ல, அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுவோம். கரெக்டாக தூக்கி பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு எனக்கு இந்த எட்ஜஸில் நான் நெயில் வந்துட்டு பட்டிருக்கு இல்லையா, அதை கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா த்ரெட்டு வந்து மாட்டி இழுத்துக்கிட்டே வரும். ஓகேங்களா? இது பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு லாக் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ப்ளூ கலர் த்ரெட்டு வந்துட்டு விசிபிளாக தெரியுது. நீங்கள் கோல்டன் கலர் த்ரெட்டு இல்லைன்னா வந்துட்டு என்ன கலர் த்ரெட்டு, இப்போ வந்து கோல்டன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், சாதி வந்து யூஸ் பண்ணியிருக்கோமா, அப்போ கோல்டன் கலர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தெரியாது. ஓகேங்களா? என்ன கலர் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே கலர் கிளாத் நூல் போட்டிங்கன்னா கூட ரொம்ப விசிபிளாக தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு நல்லாவே ப்ளூ கலர் வந்து அங்கங்கே தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் போடணும். ஒன்றா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே நீட்டாக நான் இது வரைக்கும் கம்பல்சரி நீட்டாகவே போட்டு காட்டினாலுமே அது வந்து மிஸ்டேக் என்ன, கரெக்ஷன் என்ன, அதை வந்து கரெக்டாக பண்ண மாட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு காட்டினேன். ஓகேங்களா? இது வரைக்கும் கம்ப்ளீட்டுங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜர்தோசியில் ஸ்டெம் ஸ்டிச் போட்டு காட்டுறேன்.
ஜர்தோசியில் வந்துட்டு நீங்கள் ஜர்தோசியில் கம்பல்சரி ஜர்தோசியில் தான் போட்டு காட்டணுமா, ஜர்தோசியில் நான் கட் பண்ணி போடணுமா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் கோரா வச்சு ட்ரை பண்ணலாம். ஆனால் கோரா வச்சு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பெருசாக இருக்கும், எம்போஸ்டாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்காது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக உங்களுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஈவன் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சைஸ் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா ஒரே சைஸில் கம்பல்சரி இல்லை அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுற லோடிங் வந்துட்டு கரெக்டாக இருக்காது. லோடிங் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ப்ரைடல் ப்ளவுஸில் எல்லா இடத்துலையும் லோடிங் கம்பல்சரி வரத்தான் செய்யும். லோடிங் இல்லாத ஒரு ப்ரைடல் ப்ளவுஸே நமக்கு காஸ்ட்லி ப்ளவுஸ்லாம் இருக்கவே இருக்காது. இதில் அட்வான்ஸ் டிசைன்ஸ் கம்பல்சரி நீட்டாக வந்து கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து சாம்பிளுக்காக உங்களுக்கு கட் பண்ணி இப்போ வந்து காட்டுறேன். இப்படி தள்ளும்போது கையிலேருந்து தள்ளும்போது என்னென்ன ஆகும்னா அப்படியே நம்ம நெகுத்திடுவோம், ஒரு ஈவன் சைஸே வராது. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒரே ஈவன் சைஸ் இல்லாமல் பண்ணிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடியே வந்துட்டு லோடிங்காக நீங்கள் சுகர் பீட் கொடுத்துக்கலாம், இல்லை பைப்பிங் த்ரெட் வச்சுக்கலாம். பைப்பிங் த்ரெட் வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பைப்பிங் த்ரெட் கம் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஜிக்ஸாக்காக வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பைப்பிங் த்ரெட் வந்துட்டு இல்லை, இப்போ என்னால் போட முடியல, எனக்கு வந்துட்டு நான் இப்போ வந்து பைப்பிங் த்ரெட் வந்து ஒட்டி பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ஸோ எனக்கு சிம்பிளாக குட்டி குட்டி டிசைனாக வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா நான் நக்ஷி வச்சு ட்ரை பண்ண போகிறேன். நக்ஷி வச்சு நான் இப்படி போடுறேன்னு பார்க்கலாம். ரன்னிங் ஸ்டிச் வந்து நக்ஷியில் போட்டுக்கணும். ரன்னிங் ஸ்டிச் வந்து நக்ஷியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் இப்படி காட்டுறேங்க. நக்ஷியில் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகேங்களா? பெருசு பெருசாகவும் போட்டுக்கலாம், குட்டி குட்டியாக போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்துட்டு எம்போஸ்டுக்காக தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஆடாத மாதிரி பண்ணிட்டு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா குட்டி குட்டியாக போட்டு காட்டுறேன், நீங்கள் ஒவ்வொரு சாம்பிளுக்காக போட்டு காட்டுறேன். நீங்கள் எனக்கு அந்த மாதிரி போட்டு காட்டக்கூடாது, பெருசாகவே போட்டு காட்டணும். இப்போ நான் ரன்னிங் ஸ்டிச்சுக்காக இது மாதிரி போட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து பெருசு பெருசாக போட்டு காட்டணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கீழேருந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு ஒரு குட்டியை நம்ம எப்பவும் போல் நம்ம குட்டியை லாக் போடுவோம் இல்லையா, அந்த லாக் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இங்கேருந்து எடுத்து இங்கே ஓகேங்களா ஒரு ஸ்டிச் போட்டு லாக் போட்டுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு லாக் போட்டு ரன்னிங் ஸ்டிச்சே தான், ஐ மீன் லோடர் ஸ்டிச்சே தான், அதுக்கு வந்து த்ரெட்டு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு த்ரெட்டுக்குள்ளே ஒரே சைஸில் ஈவனாக கட் பண்ணால் ஜர்தோசி வந்துட்டு நம்ம போடுவோம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் இது. வந்து ப்ரைடல் ப்ளவுஸில் கம்பல்சரி இருக்கும். ஓகேங்களா? கரெக்டான ஈவன் சைஸில் இல்லைனா நெருக்கின மாதிரி ஆயிடும். நெருக்கின மாதிரி ஐ மீன் ஒரு இருக்குன மாதிரி, ஒரு லைட்டாக வந்துட்டு மடங்கின மாதிரி அந்த மாதிரிலாம் ஆகிடும். ஈவன் சைஸில் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன், ஈவன் சைஸ் ஈவன் சைஸ் ஈவன் சைஸ்னு. ஈவன் சைஸ் இல்லை அப்படின்னா நீட்னஸ் வராது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கு போட்டுட்டு லாக் போட்டுட்டு பின்னாடி திருப்பி இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு குட்டி லாக் போட்டு திருப்ப வந்துட்டு செயின் மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஜர்தோசி இன்சர்ட் பண்ணி ஜர்தோசி வந்துட்டு போட போகிறோம். இன்சர்ட் பண்ணி இதுக்குள்ளே தள்ளி நம்ம எப்போ போல லாக்கு. ஓகேங்களா? இது ஓகேங்களா? இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜர்தோசியோவில் நம்ம போடுற லோடிங் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு சாம்பிளுக்காக குட்டி குட்டியாக போட்டு காட்டுறேன் எப்படி போடணும் அப்படிங்கிறத. நீங்கள் வந்துட்டு கம்பல்சரி எனக்கு பெருசு பெருசாக போட்டு காட்டணும். ஓகேங்களா?
இது வந்துட்டு நான் கோல்டன் கலரில் யூஸ் பண்ணல. கம்பல்சரி கோல்டன் கலரில் என்ன கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நல்லா இருக்காது. ஓகேங்களா? இதே மாதிரியே ஈவன் சைஸில் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் இதோட வந்துட்டு முடிச்சுக்கிறேன், என் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி நீட்டாக அழகான ஒரு லோடிங்கு உங்களுக்கு நீட்டாக கிடச்சிரும். ஓகேங்களா? இதே மாதிரி லோடிங் கிடச்சிரும். நான் வந்துட்டு இது ஃபில் பண்ணல, நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த ஸ்டிச் பார்த்துட்டிங்க அப்படின்னா லோடிங் பார்த்தாச்சு. லோடிங்க்கு அப்புறமா ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸ்டெம் ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான் இது. இதுக்குமே வந்துட்டு ஈவன் சைஸில் கம்பல்சரி கிடச்சிருக்கணும். ஸ்டெம் ஸ்டிச் ஆல்ரெடி எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்துட்டு நான் வந்துட்டு சில்க் த்ரெட்லேயும் பீட்ஸ்லேயும் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தான் ஈவன் சைஸில் சுகர் பீட் எத்தனை போட்டோம்? சுகர் பீடில் 5 எடுத்தோமா, 5 எடுத்துகிட்டு அடுத்து 5 எடுத்து நம்ம போட்டோம். அதே மாதிரியே ஒரே சைஸில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லைன் போட்டுக்குங்க. இந்த லைனுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு குட்டி செயின் போட்டு ஈவன் சைஸில் வரணும் அப்படின்னா ஒரே மாதிரியே சுகர் இந்த ஜர்தோசிலேருந்து கட் பண்ணியிருக்கணும். அப்போ வந்துட்டு நீட்டாக வரும். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு ஸ்டிச்சு, குட்டி லாக்கு. ஓகேங்களா? குட்டி லாக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதோட சென்டரில் விட்டு இங்கே ஒரு லாக் போட்டு, ஓகேங்களா, அடுத்த ஸ்டிச்சுக்கு அப்படியே பின்னல் மாதிரி ஒரு திருவிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பின்னல் மாதிரி திருவிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே இங்கே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு லாக் போட்டு திருப்ப வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டிச். ஓகேங்களா? இதுவே நீங்கள் வந்துட்டு ரிப்பீட் பண்ணிட்டு வருவீங்க. இது வந்துட்டு ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச். ஓகேங்களா? ஜர்தோசியில் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போட்டதுன்னு இது வரைக்கும் பார்த்தாச்சு. இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்து மினியேச்சர் சைஸில் போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணி எனக்கு வந்து போட்டு காட்டணும். ஒரு குட்டி குட்டி மோட்டிவ் போட்டு காட்டணும். ஒரு 6 சென்டிமீட்டர் இல்லைனா 5 சென்டிமீட்டருக்கு மேலே நீங்கள் லைன் போட்டு அதை வந்து எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கணும். ஓகேங்களா? நான் 1 இன்ச் போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு 3 இன்ச்சுக்காச்சும் கம்பல்சரி போட்டு காட்டியிருக்கணும். ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன் எப்படி போடணும் அப்படிங்கிறத. இப்படியே போட்டுட்டு நீட்டாக கம்பல்சரி பண்ணிவிட்டு எனக்கு கம்பல்சரி நீட்டாக அனுப்பிடுங்க. ஓகேங்களா? இந்த லாக் போட்டுட்டு திருப்ப இங்கே மறுபடி இங்கே. ஓகேங்களா? இப்போ இங்கே லாக் பண்ணி குட்டி லாக் பண்ணி நம்ம இந்த கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ரன்னிங் ஸ்டிச்சில் ஒரு மோட்டிவ்க்காக. இது எதுக்காக போட்டோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹேண்டிலிங்காக போட்டிருக்கோம். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லோடிங் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா? இது எல்லாமே குட்டி குட்டியாக மினியேச்சர் சைஸில் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாம் பெரிய சைஸில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு ஸ்டெம் ஸ்டிச். ஓகேங்களா? லோடிங் இது வந்து ஹேண்டிலிங்காக ஒரு மோட்டிவ் மாதிரி, ஒரு புட்டாஸ் மாதிரி. கோராவில் வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச், நக்ஸியில் வந்து ரன்னிங் ஸ்டிச், சாதியில் வந்து ரன்னிங் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் ஜர்தோசி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.